கைஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐபிஎல் வந்து மேட்சஸ்லாம் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஐபிஎல் சீசன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் நான் ரெடி பண்ணுற ஒரு வீடியோ கிடையாது. ஸோ இந்த வீடியோ எனக்கு நானே வந்து ரெடி பண்ணுற ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ நானே வந்து பார்த்திங்கன்னா 100 டைம் பார்த்தாகணும். ஸோ 100 டைம் பார்த்தா கூட பத்தாது. ஏன்னா அவ்வளோ கிரிக்கெட்டுக்கு நான் அடிக்ட் ஆகிருக்கேன். அண்ட் என்ன மாதிரி வந்து இந்தியாவில் இருக்க நிறைய பேர் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டுக்கு அடிக்ட் ஆகிருப்பீங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற நம்ம நிறைய பேர் வந்து கிரிக்கெட்டுக்கு தான் மற்ற ஸ்போர்ட்ஸோட ரொம்ப அடிக்ட் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் இப்போ முக்கியமாக ஐபிஎல் சீசன் போயிட்டுருக்கனால டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 3 hours மினிமம் 3 hours. ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஐபிஎல் மேட்ச் மட்டும் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறமும் உட்காந்து அதை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, அதை பற்றி ரீல்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லி நீங்கள் மினிமம் எனக்கு தெரிஞ்சு டெய்லி 3 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இது வந்து நெக்ஸ்ட் 2 months லைக் 60 daysக்கு நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய நம்பர்னால் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். டெய்லி 3 hours 2 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 180 hours கிட்டே வரும். ஸோ இவ்வளோ டைமை வந்து நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் 2 monthஸில் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐபிஎல் பார்க்குறதுனால நம்மளுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது கேஸ். இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுனால ஒரு யூஸ்மே கிடையாது. ஏன்னா அங்கே நீங்கள் எதுவுமே கேம் விளாட்ல, நீங்கள் எதுவுமே அங்கே பண்ணலை. நீங்கள் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டோ படுத்துக்கிட்டோ மேட்ச்சை பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் அங்கே எதுவும் மூவ்மெண்ட் பண்ண போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஜஸ்ட் சில் பண்ணிக்கிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதோ மில்லியனர் மாதிரி, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் எல்லாமே செட் ஆன மாதிரி ஆல்ரெடி நீங்கள். ஸோ இந்த ஏஜில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், மணி மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். பட் அந்த டைமில் உட்காந்து நம்ம எல்லாம் ஏதோ பண்ணி முடித்த மாதிரி ரிலாக்ஸாக, நம்மளுக்கு வேலையே இல்லாத மாதிரி, நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸே இல்லாத மாதிரி, நம்மளுக்கு பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லாத மாதிரி ஜாலியாக உட்காந்துக்கிட்டு நம்ம உட்காந்து மேட்சஸ் பார்த்துட்ருக்கோம் டெய்லி 3 hours உட்காந்து. ஸோ இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த டைமில் நீங்கள் உங்களோட ப்ரைம் ஏஜ். ஸோ இந்த வயசில் தான் உங்களாட்டி ஒர்க் பண்ண முடியும். இந்த வயசில் தான் உங்களாட்டி ஃபோக்கஸ் கொடுத்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ண முடியும். இந்த வயசுலேயே உங்களாட்டி இப்போ பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் 5 years 10 years கழிச்சு நீங்கள் உங்களாட்டி எப்படி பண்ண முடியும்? ஸோ இப்போவே நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஸோ அந்த டைமில் உட்காந்து டெய்லி 3 hours இந்த மாதிரி ஐபிஎல் யாரோ ஒருத்தவங்களோட ட்ரீம் லைஃப் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்குற பிளேயர்ஸ், எனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். ஸோ விராட் கோலி அவரோட ட்ரீம் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு சொல்லி ஆசை. அவர் கிரிக்கெட் பிளேயர் ஆகிட்டார். அவரோட ட்ரீம் லைஃப்பை தான் போயிட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் நான் ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஸ்ரேயஸ் ஐயர்னு ஒரு பிளேயர் இருக்காது தெரியுமா? ஸோ அவரோட இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் மேட்ச்லாம் பார்க்க மாட்டேங்க, அதர் டீம்ஸோட மேட்சஸ் சொல்கிறேன். ஸோ மேட்ச்லாம் பார்க்க மாட்டேன், நான் ஜஸ்ட் வந்து ஹைலைட்ஸ் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறது. ஹைலைட்ஸ் கூட பார்க்க மாட்டேன், அப்படி பார்க்குற மாதிரி தான் ஹைலைட்ஸ் தான் பார்ப்பேன், மேட்ச்லாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்குறதுக்கோ இதுக்கெலாம் அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம பாருங்கள் 3 hours உட்காந்து பார்க்குறோம். பட் அந்த பிளேயர்ஸை யாருமே பார்க்க மாட்டாங்க. பிளேயர்ஸே அவங்க ரியல் லைஃப்பில் பிஸியாக இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி மேட்சஸ் பார்த்துக்கிட்டு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான டைம் இது கிடையாது. இப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணவே கூடாது. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுற இடத்துல ரிலாக்ஸ் பண்ணலாம். பட் 3 hours 4 hours சொல்லி ஸ்ட்ரைட்டாக உட்காந்து மேட்ச் பார்க்குற அளவுக்கு நம்ம அந்த ஸ்டேஜில் நம்ம இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு கிரிக்கெட்டை வந்து நீங்கள் நிப்பாட்டுறது ஈஸி கிடையாது, எனக்கு தெரியும். ஏன்னா நான் ரொம்ப டைமாக இதை விட்டு நான் வெளியே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இந்த 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 ட்ராப்லேருந்து வெளியே வர்றது. இந்த இதில் ஏன்னா நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் இதுக்கு. பட் ஆனால் நீங்கள் ரியாலிட்டியை புரிஞ்சுங்க. இது வந்து நீங்கள் உங்களோட ப்ரைம் ஏஜை இந்த டைமில் தான் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண முடியும். இந்த டைமில் உங்கள்கிட்ட இருக்க போகிற ஃபோக்கஸ் பவர் எதுவுமே வந்து அப்புறம் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த டைமில் உட்காந்து நம்ம 3 hours அப்படியே ஒரு செட்டில் ஸ்ட்ரைட்டாக 3 hours டெய்லி நெக்ஸ்ட் 2 monthsக்கு நம்ம தந்துட்டோன்னா எப்படி? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேனே. ஸோ இங்கே பாருங்கள், நான் எதுவும்
கிரிக்கெட்டை விட்டு அந்த அடிக்ஷன்லாம் விட்டு வெளியே வந்துட்டேன், நான் ஏதோ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. நானே அடிக்ட் ஆகி தான் இருக்கேன், நானே வெளியே வர கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேனே. ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் மேக் பண்ணலாம், இது எனக்கு நானே வந்து சொல்லிக்கிற ஒரு வீடியோ. இந்த மாதிரி கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கனால ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ அதை ப்ளே பண்ணால் யூஸ் இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. பட் ஜஸ்ட் பார்க்கறனால ஒரு யூஸ்மே கிடையாது. அவங்க அந்த பிளேயர்ஸே மேட்சஸ்லாம் எதுவும் பார்க்குறது கிடையாது. அவங்க உட்காந்து மற்ற டீம் பிளேயர்ஸோட மேட்சஸ்லாம் உட்காந்து பார்க்குறது கிடையாது. ஏன்னா அவங்க அது பார்க்கறதுனால அவங்களுக்கு எதுவும் யூஸ் இல்லை. ஸோ அதனால் அவங்க பார்க்க மாட்டுறாங்க. சேம் நமக்கும் ஒரு யூஸ் இல்லை, பட் இருந்தாலுமே நம்ம உட்காந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏதோ எல்லாமே பண்ணி முடித்த மாதிரியோ, மில்லியனர்ஸ் ஆகிட்ட மாதிரியோ, ஃபைனான்ஷியலி நீங்கள் ஃப்ரீ ஆகிட்ட மாதிரியோ நம்ம உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த 3 hours 4 hours ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நெக்ஸ்ட் 2 months தர்றது ஒர்த் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ ஜஸ்ட் ஐபிஎல் பார்த்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ எப்படி டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் மணி மேக் பண்ணி ஆகணும், மணி மேக் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மணி மேக் பண்ணுறது பற்றி எப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ மணி மேக் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நிறையா ஸ்கில்ஸ் உட்காந்து லேர்ன் பண்ணுங்கள். டெய்லி 3 hours நீங்கள் உட்காந்து ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் எங்கேயோ சேஞ்ச் ஆக போகுது. 2 months நெக்ஸ்ட் 2 monthsக்கு அந்த ஐபிஎல் பார்க்குற டைமை இந்த ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுலையோ மணி மேக் பண்ணுறதுலையோ ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் டைமை நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறேன். இந்த கிரிக்கெட் பார்க்கறனால ஒரு யூஸ்மே கிடையாது. அந்த பிளேயர்ஸ் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு வருது, அவங்களுக்கு இதான் சின்ன வயசுலேருந்தே பண்ணணும்னு சொல்லி ஆசை, அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. பட் உங்களுக்கு என்ன, நீங்கள் தேட்டருங்கிற பாருங்கள், ஸ்டேடியத்தில் போய் பார்க்குறீங்களா, அப்போது தனி வேறு விஷயம். பட் நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து சும்மா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏதாவது ஸ்கில் நிறையா லேர்ன் பண்ணுங்கள், மணி மேக் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், மணி நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ சேல் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஏதோ நீங்கள் தந்தால் தான் உங்களுக்கு இன்னொருத்தவங்க காசு தருவாங்க. சும்மா யாருமே காசு தர போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணலாம், என்ன சர்வீஸ் நீங்கள் தரலாங்கிறத பற்றி யோசிங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதான் நான் சொல்ல வரேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்க இவ்வளோ நாளாக. ஸோ நீங்களும் இப்போது கிரிக்கெட்டை ஸ்டாப் பண்ண நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.